இப்பிரபஞ்சத்தில் இறைவனை சர்வ வல்லமை கொண்டவர் என்பார்கள். இறைவன் நினைத்தால் ஒரு கணத்தில் பக்தனின் மன விருப்பத்தை நிறைவேற்ற இயலும் என்பார்கள். ஆனால் இறைவனாலும் தன்னிச்சையாக ஏதும் செய்ய இயலாது. விதியின் நியதி மற்றும் கர்ம பலன் இவற்றிற்கு இறைவனும் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. பக்தனின் உணர்வை அறிந்து வரமளிக்க வேண்டியுள்ளது. ஆயினும் மானிட வாழ்க்கை பயணத்தில் இறைவனை விட உயர்ந்தவர்கள் வேறு சிலர் உள்ளார்கள். அவர்கள் யார் என்று அறிவீர்களா? அவர்களே தாயும் தந்தையும். ஏனென்றால் இறைவனின் வாழ்க்கையில் இன்பம் மற்றும் துன்பம் இரண்டையும் நிரப்புகின்றனர். எனினும் அன்னை தந்தை அவர்கள் என்றுமே தங்கள் பிள்ளைகளுக்காக இன்பத்தையே வேண்டுகின்றனர். ஆகையால் என்றும் தனது அன்னை தந்தையை இறைவனைப் போல் வேண்டுங்கள். ஏனென்றால் அவர்களின் பாதத்திலேயே உள்ளது அதீத இன்பமான அழகிய கைலாயம்.